அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி 100 நாள் வேலை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த ஊதியத்தை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் ஊதிய உயர்வுக்கான அரசாணையை மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கில் கடந்த 2006ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டுவரப்பட்டது. இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொண்டவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்துடன் 100 நாட்களுக்கு உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் தரப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 5,97,00,000 குடும்பங்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளன. இந்த நிலையில் இந்த வேலைகளுக்கு வழங்கப்படும் தினசரி ஊதியத்தை மத்திய அரசு தற்போது உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையில் இருந்து அதிகபட்சமாக 28 ரூபாய் வரை ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது மாநிலங்களுக்கு மானியம். ஊதிய உயர்வு வேறுபடுகிறது. 3% முதல் 10% வரை ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஹரியானா மாநிலத்தில் தினசரி ஊதியம் 357 ரூபாயில் இருந்து 376 உயர்த்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் 255 இருந்து 266 பீகார் ஜார்க்கண்டில் 228 245 சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்தில் 221 243 தினசரி ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2024-25 நிதியாண்டுக்கு ஊதியம் ரூபாய் 319 உயர்த்தப்பட்டுள்ளது. இது 8.5% உயர்வு ஆகும். 25 ரூபாய் கூடுதலாக அளிக்கப்படுகிறது.